ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை ஓரணியில் தமிழ்நாடு. அடடா, இந்த திமுக காரங்க தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப கொள்ளையடிக்க எப்படி தினுசா வேஷம் போட்டு வராங்க பாருங்க. ஆனா முதல்வரே, உங்களோட இந்த புது சூழ்ச்சி திட்டத்துக்கு நீங்க வச்ச பேர் தான் கொஞ்சம் பொருந்தாம இருக்கு. ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு பதிலா ஓரணியில் ஊழல்வாதிகள் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் பொருத்தமா இருந்திருக்கும். டாஸ்மாகில் இமாலய ஊழல், இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல், ஆவினில் ஊழல், டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல், தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தில் ஊழல், ப்ளீச்சிங் பவுடர் ஊழல், டாய்லெட் சுத்தம் செய்வதில் ஊழல், கொங்கு மண்டலத்தில் தொடரும் கொலைகள், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை, அஜித் குமார் உள்ளிட்ட 24 பேரின் லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டை போதைப் பொருட்கள் கூடாரமாக மாற்றியது. கள்ளச்சாராய உயிர்பலிகள், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள், இடிந்து விழும் அரசு பள்ளிகள், மோசமான நிலைக்கு சென்ற மருத்துவ கட்டமைப்பு, மின் கட்டண உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வேலையின்மை, கனிமவள கொள்ளை, தமிழக உரிமைகளை அண்டை மாநிலங்களிடம் விட்டுக் கொடுப்பது. பெருசா போய்கிட்டு இருக்கு. ஷப்பா, இத வாசிச்சு வாய் வலிக்குது முதல்வரே. இப்படி 4 வருஷம் ஆட்சியில தமிழ்நாட்டை உங்களோட கொள்ளைக்கார மாத்திட்டு இப்போ மறுபடியும் மக்களை ஏமாத்த புது நாடகத்தை போறீங்க பாருங்க. பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. ஆனா முதல்வரே, நீங்க சொன்னதுல ஒண்ணு உண்மை. தமிழ்நாடு ஓரணியில தான் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு எதிரான அணியில இருக்கு.